கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடைய விசுவாசிகளே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த நவம்பர் மாதம் 12ஆம் நாளாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். காலை நேரத்தில் இந்த இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து பணிகளை ஆசீர்வதித்து ஊழியத்தை ஆசீர்வதித்து இப்பொழுதும் இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டவரே அடியார்கள் செய்கின்ற இந்த காலை நேர தின தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த நாளின் நிறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலை ஆசீர்வதி ராஜா, அதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இந்த நேரத்தில் இந்த குழுவோடு ஆண்டவரே நீர் தங்கியிரும். உடைய நண்பர் சாரியும் ஆண்டவரே சாகு சாரி அடியை எடுத்து நீர் பயன்படுத்தும். நீர் ஆண்டவரை பேசும் நாங்கள் கேட்கிறோம். இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே 348வது பாடலாகி அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பண்பொரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அது பயனில்லை அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய வந்தார் பயனதில்லை அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சாந்தமும் தயமும் சகல நற்குணமும் ஒன்ன சத்தியமும் ஒருமையும் உள்ள அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் புகழிருமா
பொறாமை பகையணியாய பாவமும் செய்யா அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். ஆண்டவராகிய கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையில் உங்களை இந்த காணொளி வழியாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது பவுலடிகளார் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் கடிதம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் இருக்கின்ற இறை வார்த்தை. கிறிஸ்தவ வாழ்வுக்கு பரிந்துரை, கிறிஸ்தவ வாழ்வுக்கு பரிந்துரை என்ற ஒரு தலைப்பு. உத்தமமாகவும் உழைப்புடனும் வாழ்தல் என்ற தலைப்பில் சபையில் ஒழுங்கும் உழைப்பும் உத்தமமும் அப்படின்ற ஒரு வசனம் தான் மையமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 3ஆம் வசனம் 13ஆம் வசனம், சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதில் சோர்வு அடையாதிருங்கள், நன்மை செய்வதில் சோர்வு அடையாதிருங்கள் என்று. அப்போது 1 முதல் 5 நம்ம பார்க்குறோம், ஊழியருக்காக ஜெபியுங்கள். சபை விசுவாசிகள் தங்கள் ஊழியருக்காக செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி எத்தனை சபையார் தன்னுடைய ஊழியர்களுக்காக ஐயருங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம்? யோசித்து பார். நிறைய சபைகளில் அரசியல் இருப்பதனால ஐயருங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் நம்ம ஜெபம் செய்வதே இல்லை. அவங்கள எதிரியாக தான் பார்க்குறோம். அவங்க ஏதோ ஒரு அணியில் இருப்பதாகவும் சபையில் இருக்கிறவர்கள் ஒரு அணியில் இருப்பதாக நம்ம பார்க்குறோம். அதனால் ஊழியருக்கு செய்ய வேண்டிய ஜெபம் இன்றைக்கு இல்லாமல் இருக்குது, குறைந்து போகிறது. அதனால் பிசாசு சபையில் அவன் ஈஸியாக பிரச்சனைகளை கொண்டு வருவான். சபை ஆண்டவருக்கு உண்மை உள்ள சபையாய் இருக்காது. அதனால் முதல்ல கடவுளுடைய ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். அதான் நம்ம பார்க்குறோம். முதல் 5 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சுவிசேஷம் தடையில்லாமல் பரவ ஜெபிக்க வேண்டும். 2வது, முதல் ஊழியருக்காய் ஜெபிக்கணும். 2வது சுவிசேஷம் தடையில்லாமல் பரவ வேண்டும். இன்னைக்கு பாருங்க எவ்வளோ தடைகள் இல்லையா? சபையிலே தடை இருக்குது, வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல் தடை நம்ம தான், முதல் தடை பாஸ்டர் தான், முதல் தடை பாஸ்டர் தான். சரியான ஊழியத்தை செய்யாதனால இன்னைக்கு சபைகள் வளர்ச்சி அடையாமல் சபைகள் ஆமை வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் 2.5% தான் கிறிஸ்டியன், 140 கோடியில் அப்படின்னா 2.5 கோடி தான். மற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தாலும் பாஸ்டர்ஸ், சர்ச் கமிட்டி, இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா, இவங்கெல்லாம் ஊழியத்தை செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குழு செய்து கொண்டு இருக்கிறாங்க. மிஷினரிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். FMBB மிஷினரிஸ், ஜெம்ஸ் மிஷினரிஸ், IMS இதெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவர்களை உற்சாகப்படுத்துவதாவது நம்ம செய்யணுமா? அதுவே செய்கிறதில்ல. அவங்க நம்ம சபைக்கு உதவி கேட்டு வரும்போது நம்ம அவங்களுக்கு உதவியும் செய்யாமல் தான் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். அப்போது கர்த்தருடைய வசனம் வேகமாக பரவ ஜபிக்க வேண்டும். சுவிசேஷ தீபம் ஏற்றப்பட ஜபிக்க வேண்டும் என்று தான் நம்ம பார்க்குறோங்க. சகோதர சகோதரிகளே,
இறுதியாய் எங்களுக்காய் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய விரைந்து பரவி புகழ் பெற்றது. அதுபோல அது எங்கும் பரவி புகழ் பெற வேண்டும். தீயோர் பொல்லாதவர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படவும் வேண்டும். ஏனெனில் நம்பிக்கை எல்லாரிடமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் எங்களை தீயோரிடத்திலிருந்து நிச்சயமா காத்தருள்வார். நாங்கள் உங்களுக்காய் கட்டளையிட்டதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், இனியும் செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை தூண்டுவாராக. அப்போ மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கு. சுவிசேஷ ஊழியத்தில் இன்னைக்கு ஆபத்து இல்லாமல் இன்னைக்கு பார்க்குறோம். நைஜீரியாவில் எல்லா மக்களையும், கிறிஸ்தவ மக்களையும் கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி ஒருவரும் பேசல, ட்ரம்ப் மட்டும்தான் பேசுறார் உலக நாடுகளில். இந்தியாவிலையும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவில் பரவலாக பல மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களை சுவிசேஷம் சொல்ல விடாமல் அவர்களை சுயமை விடுதலையோடு தொழுகை செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறத பார்க்கிறோம். அதனால அதற்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதான் சொல்றார், தீயவர்களிடமிருந்து விசுவாசம் இல்லாதவர்களிடமிருந்தும் விடுவிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். கர்த்தரின் உண்மையின் அன்பே நிலைத்து நிற்க வேண்டும். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர்களை ஸ்திரப்படுத்தி புல்லாங்கும் கைக்கு விலக்கி காப்பார் என்ற அந்த வசனத்தை பவுல் ஞாபகப்படுத்தார். பவுலின் நம்பிக்கை இங்கே நமக்கு. அடுத்தது ஒரு ஒழுங்கீனத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். சோம்பல் தகாது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது சோம்பல் தான். குடும்பத்தில், சபையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் சோம்பலாக இருந்தால் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒழுங்கீனத்தை கண்டிக்கின்ற ஒரு அழகான பகுதி பார். அன்பர்களே, எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பி திரியும் எல்லா சகோதரரிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களுடைய இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவு அருந்தவில்லை. மாறாக உங்களுக்குள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமையில்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களுடைய இருந்தபோது உங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகாக சொல்றார் பார். ஒன்று சோம்பல் எல்லாத்தையுமே அழிச்சு விடும். சோம்பேறித்தனம் உலகத்தில் மிக 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 மோசமான ஒன்று இல்லையா? மிகப்பெரிய ஒரு தீமையாக அது பார்க்கப்படுகிறது. அதனால பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் நீதிமொழிகளை சொல்வார், சோம்பேறியே எழுந்திரு, எறும்பினிடத்திற்கு போய் கற்றுக்கொள். எறும்பு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது பாரு. மழைக்காலம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே அது போய் தன் உணவை சேகரித்து கொண்டு அது இருக்கும். வரிசையாய் ஒழுக்கமாக இருக்கும். எந்த இடத்துலையுமே எறும்புகள் பார்த்தீங்கன்னா வரிசையாக போகும். நம்மளை மாதிரி இன்னைக்கு மக்கள் கண்ணா முன்னான்னு போய் கீழே விழுறது இல்லை இல்லையா? சமீபத்தில் கூட ஒரு அரசியல் கூட்டத்தில் மக்கள் ஒழுக்கம் இல்லாதனால அவங்க விழுந்து 41 பேர் இறந்து போனதை கூட நம்ம பார்க்கணும். அப்போது ஒழுங்கின்மை ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருக்குது. அதான் நம்ம பார்க்குறோம். சபையில் இருந்த சிலரின் தவறான நடத்தை இல்லையா, சோம்பேறித்தனம், இதனால சபை பாதிக்கப்படும். ரெண்டாவது வேலையின்மை காரணத்தினால, வேலை செய்யாததுனால அவங்க சோம்பேறித்தனமாக இருக்கு. அடுத்ததான் சொல்றாரு, உங்களுக்குள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாய் சுற்றி திரிந்து பிறர் வேலையை கெடுத்துக்கிறீங்க. இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துவார். நல்லா கவனிங்க, சோம்பேறித்தனம் பண்றவன் தன்னை மட்டும் கெடுப்பதில்லை. என்ன பண்றான்? தன்னோடு கூட இருக்கிறவனையும் கெடுக்கிறான், தன்னுடைய குடும்பத்தை கெடுக்கிறான், தன்னுடைய நண்பனை கெடுக்கிறான், தன்னுடைய சபையை கெடுக்கிறான், எல்லாத்தையும் கெடுக்கிறான். சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் போது எல்லாரும் உதவி செய்யணும், ஒருத்தனும் வரமாட்டான். கடைசியாக பார்த்தா பொறுப்பாளர்கள் மட்டும்தான் வேலை செஞ்சு நிற்பான். அவங்க மட்டும்தான் ஆலயத்தில் இருக்காங்களா அல்லது அவங்க மட்டும்தான் ஆலயத்துக்கு பொறுப்பாக இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது இல்லையா? அதனால்
இங்கே சொல்கிறாரு, அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கி நில்லுங்க, ஒழுங்கினமாக இருந்து ஒதுங்கி. தங்கள் பலனை பிடித்து நடக்காமல் பவுலிடமிருந்து பெற்ற முறைமையின்படி நடக்காத சகோதரனிடமிருந்து விலகி இருங்கள். பவுலுடைய முன்மாதிரியை நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க. பவுலும் சகாக்களும் அவர்களுக்கு பாரமா இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, இரவும் பகலும் பிரயாசப்பட்டு வேலை செய்தார்கள். பவுலடிகளார் மிஷினரியா இருந்தா கூட கூடார தொழிலை செய்து அதன் வருமானத்தில் அவர் சாப்பிட்டார் என்று வேதம். இது நமக்கு ஒரு முன்மாதிரி இல்லையா? வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது, அடிப்படை கட்டளை தான். வேலை செய்ய மனமில்லாதவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் என்று ரொம்ப அழகா, சோர்வடைய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிலர் சும்மா இருந்து தன்னுடைய உடலை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் இருக்கக்கூடாது. வேலை செய்து அமைதியாக வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்களை அமைதியாக தங்கள் வேலை செய்து தங்கள் சொந்த சம்பாதியத்தை சாப்பிட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கட்டளையிடப்படுகிறது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதவர்கள், சரியான வழியில் நடக்கும் விசுவாசிகளுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகள் ஆகியது இருக்கு. சோர்வடையக்கூடாது, சுறுசுறுப்பு, நன்மை செய்வதில் தொடர்ந்திருங்கள், ஊழியம் செய்தல், கர்த்தர் உண்மை உள்ளவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்ற இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளில் நம்ம எப்படிப்பட்ட மக்களாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார். ஏன்னா கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம். த சர்ச் இன் தெசலோனிக்கா, Paul's second letter to the church addressing their struggles and concerns. The theme, living a life of faithfulness and diligence in the midst of challenges. Prayer and request. Paul prays for the church's spiritual growth and protection. The need for protection, the church needs for protection from false teachings and wicked influences. God's faithfulness. God is faithful and will strengthen and protect the church. Confidence in the church. Paul has confidence in the church's faithfulness. The command to work. Paul commands the church to work and be diligent. The example of Paul sets an example of hard work and diligence. The discipline of idolatry. Those who are idle and not working should be disciplined. The importance of work. Work is essential for providing for oneself and others. In Old Testament, Genesis, we can see that God is always working. He did not sleeping. He caring for all the children. The call to diligence. The church is called to be diligent and not idle. Living a life of faithfulness. The importance of work, God's strength. And reference சில உதாரணங்களை பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11-12 எப்படி வேலை செய்யணுன்றது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:1-14 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:28 பார்க்குறோம். மத்தேயு 10:10, ஆதியாகமம் 3:19, நீதிமொழிகள் 10:14, நீதிமொழிகள் 13:4, 1 தீமோத்தேயு 5:8, தீத்து 3:14, எபிரேயர் 6:10-12 ஆகிய காரியங்களில் உழைத்து சாப்பிடணும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை மிக தெளிவாக பவுலடிகளார் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல உன்னதமான விசுவாசத்தில் நம்ம வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நன்றி தகப்பன். இந்த காலை நேரத்தில் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக அடியார்களாக எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையானவர்களாய் ஜபிக்க வேண்டும், ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, நல்லவர்களாக இருக்கணும் என்கின்ற வார்த்தைகளை என் தேவன் நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய திவ்ய பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவர் இந்த நாளின் பணிகள் பயணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து வழிநடத்தும். அந்த நாளில் ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஊழியத்தில் எங்களோடு இருந்து எங்களை உற்சாகப்படுத்துகின்ற
அன்புக்குரிய அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவி அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளியும் அன்பு சாக்கோ சாரியும் டீச்சரையும் அடியேனையும் குடும்பத்தாரையும் அடியேன் பணியாற்றுகிற ஆடவர் பாபனப்பள்ளியும் இன்னொரு வடகரை மேல்சாரம் திருச்சபைகள் குடும்பங்கள் பொறுப்பாளர்களையும் ஆசிர்வதையும் வழிநடத்து ராஜா தேவலை சந்தியும் என்னுடைய தாய் திருச்சபையாக இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை ஆம்பர் சபை சங்கம் ஆடவருடைய பொறுப்பாளர்கள் ILC அவருடைய பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வல்லமையாக என் தேவன் பயன்படுத்தும். இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகளுக்காக உலக நாடுகள் இருக்கிற திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம். கிறிஸ்துவே உன்னதமான கடவுள் என்பதை உணர்ந்து எல்லாரும் இயேசுவை பின்பற்றவும். அவர்கள் சார்ந்திருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் எல்லாவற்றிலும் இயேசுவே ஆண்டவர் என்பதை ஆண்டவரே உலகத்திற்கு நாங்கள் பிரயாசப்பட்டு அறிவிக்க கிருபை தார். அதனாலே ஆண்டவரை கண்டு ஆண்டவரே நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரையும், அதே நேரத்தில் ஆண்டவரே திருமண நாளை காணுகிற யாவரையும் ஆசீர்வதி. நேரத்தில் ஆண்டவரே சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறோம். படுக்கையில் பலவீனத்தில் இருக்கிற மக்கள், குறிப்பாய் எவருடைய பெத்தேல் சர்ச் சாய்நாதபுரம் திருச்சபையுடைய ஆண்டவரே பொறுப்பாளருடைய அன்பு துணைவியார் திருமதி கீதா பேராசிரியர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறார்கள். இப்போ வந்திருக்க ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறது. ஆண்டவரே அதில் நீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். இன்னும் எடுத்துக்கொள்ளுகிற மருந்து மாத்திரைகள் உணவு தண்ணீர் வழியாக இப்படி கிருபை அவளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த காணொளி வழியாக அநேக மக்கள் பார்க்குறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க, வழிநடத்துங்க. அவருடைய எல்லா தேவையும் சந்திங்க ராஜா. இந்த நேரத்தில் அவருடைய இந்திய தேசத்திற்காகவும் விசேஷமாக ஜபிக்கிறோம். கடந்த 10ஆம் தேதியில் டெல்லியிலே பெரிய குண்டு ஒன்று ஆண்டவரே கார் குண்டு வெடித்து அநேக மக்கள் இறந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தீவிரவாத அசமானிலிருந்து எங்களை காத்தரல வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்தியாவை பாதுகாத்தரல வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர்களுக்காக ஆண்டவர் எங்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். உலக நாடுகளின் தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். நிறைய இடங்களில் புயல்கள் ஆண்டவரே நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது. எல்லாவற்றிலிருந்து எங்களை காத்தரலும். இந்த நாளின் பணிகள் பயணங்களை எங்களுக்கு ஆசீர்வத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அடியார்களாக எங்களை நேர் எடுத்து பயன்படுத்தும். துதிய கன மகிமை உமக்கே செலுத்தும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.